ஹே கார்த்திக், லேட் ஆகுதுல்ல, எழுந்திருச்சு கிளம்பு. இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவர் ப்ளீஸ்டா தங்கம். என்ன காலங்காத்தால இப்படி இடுப்புல கையை போட்டுக்கிட்டு கிட்ட இழுத்துக்கிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு தூங்குனா எவ்வளோ நிம்மதியா இருக்கும் தெரியுமா? சீக்கிரமா ஆபீஸ்க்கு போயிட்டு சீக்கிரமா திரும்பி வா. நாள் முழுக்க வீட்ல தனியா இருக்கிறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயமா? ம், எதுக்கு பயப்படுற? நான் தான் இருக்கேன்ல. அவ்வளோ பயமா இருந்தா என்ன கட்டி பிடிச்சிக்கிட்டு தூங்கு, நல்லா இருக்கும். எல்லாம் நல்லாதான் இருக்கும். ஆனா இப்ப என்ன விட்டாதான் என்னோட வேலையை பார்க்க முடியும். கார்த்திக், ஹே கார்த்திக், எழுந்துரு. என்னடி லேட் ஆகுது, எழுந்துரு கார்த்திக். வா, 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 வா. என்னடி நீ இங்க வா. உன் கேடித்தனத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இப்ப என்கிட்ட இதெல்லாம் செட் ஆகாது. நல்ல பிள்ளையா சீக்கிரம் போய் ரெடி ஆக. ஐயோ, நீ வரதுக்குள்ள நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வைக்கிறேன். சீக்கிரம் வந்துரு, ஓகே? வைஷு நான் ரெடி. டிஃபன் ரெடியா? ஓ, அதுக்குள்ள நீ ரெடி ஆயிட்டியா? இதோ வந்துட்டேன். ஆஹா. தலைய ஒழுங்கா துடைக்கணும். இல்லனா 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 சளி பிடிச்சுக்கும். அது எனக்கும் தொத்திக்குமோன்ற பயம் எனக்கு. ஓஹோ. ஹலோ மை டியர் ஹஸ்பண்ட், பேப்பரை தள்ளி வச்சுட்டு முதல்ல சாப்பிடுற வழியை பாரு. என் கூட சேர்ந்து நீயும் சாப்பிடலாம்ல. வேணாம், நான் அப்புறமா சாப்பிடுறேன், நீ சாப்பிடு. எனக்கு கம்பெனி கொடுக்கலாம்ல. புருஷன் கூடவே உட்கார்ந்து சாப்பிட்டா புருஷன் ஆயுள் குறையும்னு சொல்வாங்க. அது உனக்கு ஓகேவா? அந்த ஆஃபர்லாம் எனக்கு வேணாமா. ஹே விஷால், ஹலோ, how are you டா? ஐ அம் ஃபைன் அண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க? யா, we are good, we are fine. அண்ணி எப்படி இருக்காங்க? அண்ணியா? she is happy too. பக்கத்துல தான் இருக்கா, நான் கொடுக்குறேன், பேசு. என்ன விஷால், இத்தனை நாளைக்கு அப்புறம் இப்பதான் ஞாபகம் வருதா? ஆமா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. செமஸ்டர் எக்ஸாம் போயிட்டு இருக்கு அண்ணி, அதனால தான் வர முடியல. என்கிட்ட எந்த ரீசன்ஸும் சொல்லாத. நெக்ஸ்ட் சண்டே நீ கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். அது மட்டும் இல்லாம உன் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வா, ஓகேவா? ஓகே அண்ணி, பை. ஏய் ஏன்டா கொடு. ஹலோ, ஒன் செகண்ட். போனை வச்சிட்டானா? வச்சுட்டானே. சரிதான். இந்த ஃபோன், நான் போய் உனக்கு காஃபி கொண்டு வரேன். ஓகே. மேட்ச் பாக்ஸ் எங்க வச்சேன்னு தெரியலையே. எங்க போச்சு? அச்சோ, இங்கதான் இருக்கா. என்ன இது? என்ன இது? கேஸ் லீக் ஆகிற ஸ்மெல் வருது. ஏய், கேஸ் லீக் ஆகிட்டு இருக்கு, பார்க்க மாட்டியா? ஐம் சோ சாரிடா. ஒருவேளை எனக்கு நடக்கக்கூடாது ஏதாவது நடந்திருந்தா? ஏய், நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது. என் உயிரை கொடுத்தாது நான் உன்னை காப்பாற்றுவேன். வைஷாலி, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? அம்மா அப்பா இல்லாம அனாதையா வளர்ந்த என் வாழ்க்கையில நீ வந்ததுக்கு அப்புறம் தான் சந்தோஷம் வந்திருக்கு. அன்பு பாசம்லாம் நீ தான் கொடுக்குற. ரெண்டு மனசு ரொம்ப ஆழமா காதலிக்கும் போது ஒருத்தருக்கு ஏதாவது நடந்தாலும் அது இன்னொரு மனசுக்கு தெரிஞ்சு போயிடும். நீ இல்லாத வாழ்க்கையினால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. நீ தான் என் உயிர், நீ தான் என்னோட உலகம், நீ தான் எனக்கு எல்லாமே. ஓ சாரி சாரி. இட்ஸ் ஓகே ஹர்ஷா, பரவாயில்ல, கம் இன். ஏய் நிஷா, செம்மையா இருக்க. ஓய், வந்த விஷயத்த சொல்லு. அது நிஷா, உன்கிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் சொல்லணும். ஓகே, என்னன்னு சொல்லு. அது உனக்கும் எனக்கும் லவ் இருக்குன்னு பசங்களாம் நினைக்கிறாங்க. இங்க பாரு ஹர்ஷா, மத்தவங்க என்ன சொல்றாங்க, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, இதெல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லை. என்ன பொறுத்த வரைக்கும் நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். உன் மேல எனக்கு எப்பவும் எந்த ஃபீலிங்ஸும் வந்ததில்லை. ஒருவேளை உனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் நான் கொடுத்திருந்தேனா, ஐ அம் ரியலி வெரி சாரி. ஹேய், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னேன், அவ்வளோ.
என்ன ஓ ஷ். டேய் அமர் வேணாம் டேய் அமரே Hey, டேய் I am studying. Hey, பாத்து டேய் ah, என்ன அடக்குற அளவுக்கு நீ பெரிய ஆளா? அதான் hey. ஏய் நிஷா கூல்டி எல்லா ஆம்பளைங்களும் இப்படி தாண்டா இருக்கீங்க. முதல்ல நெருப்பு பத்த வைக்கிறது, அப்புறம் கூல் கூல் சொல்ல கரெக்டா சொன்ன. வேண்டியது. தள்ளி விடு. என்ன பண்ற தள்ளி விடு. எல்லாம் விழுந்துட்டாங்க. பவர் என்னன்னு இப்ப தெரிஞ்சு. நீ என்ன அடிச்சுட்ட நீ அவுட் டே ஆல் அவுட் இப்ப யார் அவுட்னு அப்படியா பாருடா. வா இரு. சரி வா டேய் வாடி வா டேய் மச்சான் டேய் நான் பண்ணுவேன் என்னடா சொன்ன? டேய் வந்தா செத்தடா. ஏண்டா ஒரு 4-5 நாள் உங்க பின்னாடியே இழுத்துட்டு போய் 6வது நாள் வந்து ஐ லவ் யூன்னு சொன்ன உடனே வாலாட்டிக்கிட்டு உங்க பின்னாடியே வர்றதுக்கு பொண்ணுங்களா இன்னும் உங்க வீட்டு நாய்க்குட்டி நினைச்சிங்களாடா? அதுக்கு இந்த பாட்டில வச்சு ஒரு போடு போட்டேன்னு வெயி மண்டை 2ஆ சதறிடும். எவ்வளவு நேரம் தண்ணிக்குள்ளேயே கிடப்பானுங்கடி. வாடி போலாம். வா போலாம். என்னடா ஏமாயிட்டாளுங்களா நீங்க எல்லாம் உண்மையாவே பொண்ணுங்க தானா ஹலோ குட் மார்னிங். அவள ராத்திரி எல்லாம் நல்லா குடிச்சு ராட்சசி மாதிரி ஆடி இப்ப ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி குட் மார்னிங் என்னடி இவ்ளோ லேட்டா? டேய் போர் அடிக்குதுடா ஏதாவது பார்ட்டி பிளான் பண்ணலாமா டேய் விஷால் வேணாண்டா டேய் ராத்திரி இவங்க பண்ண கலாட்டாவை பார்த்து நான் இன்னும் தெளியவே இல்லடா. மறுபடியும் இதுங்க குடிச்சதுங்கன்னா நம்மள ஒருத்தர் எடுத்துருங்க. ஆளை விடுறா சாமி. டேய் என்னடா என்ன பத்தி ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? ஆஹா எங்களுக்கு வேற வேலையில பாரு. எப்ப உன்னை பத்தி தான் பேசுவோமா? நீ பெரிய உலக அழகி. ஹேய் உன்னை பத்தி இல்லப்பா டேய் நிறுத்துங்கடா ஒரு ஐடியா. எப்படியும் கார்டன் காலியா தானே இருக்கு, எல்லாரும் ஷட்டில் ஆடலாம். இட்ஸ் குட் ஐடியா. கார்டன் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டா விளையாடலாம்டா எல்லாரும் சேர்ந்து க்ளீன் பண்ணா 5 மினிட்ஸ் க்ளீன் பண்ணிடலாம். அப்புறம் என்ன, லெட்ஸ் கோ. என்னடா எப்ப பார்த்தாலும் கிளீனிங் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கு. வேற வாடா மெதுவா. வேற என்ன? ஒண்ணும் இல்லையே. என்ன மறுபடியும் கீழே கூட்டிட்டு போக போறியா? அப்படிலாம் இல்லையே, ஏன் அப்படி கேக்குற? என் கைய கொஞ்சம் வெட்டினா நான் ரெஸ்ட் எடுப்பேன்ல. ஓ ஓகே சரியாயிடும். நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஓகே பாய். பை.